சிக்கன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். அதாவது பீஸ் எப்படின்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த அளவு கட் பண்ணிக்கணும். பகோடாவுக்கு இதுக்கு அரை கிலோ கறிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க. காரம் சாப்பிட்றவங்க இன்னும் கூட காரம் போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் மாவுலாம் கலக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு தான் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஓகே, 5 நிமிஷம் ஊறணும். 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அள்ளி போடணும். ஒரு 3 கூட போட்டுக்கலாம். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் கடல மாவு. அது ஃபுல்லாக அள்ளலைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும். நான் ஃபுல்லாக எடுத்து போட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக அரிசி மாவு 1/4 டேபிள் ஸ்பூன் போடணும் போதும். இப்போ இந்த மாவுக்கு சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. இல்லை இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை பிசைஞ்சுக்குவோம். மாவை மேலால் பிசைஞ்சுக்குவோம். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நீங்கள் ஈரம் இப்போ இது பிசைஞ்சாச்சு. இது கிராம் கணக்குப்படி சொல்ல போனால் கடலை மாவு வந்து ஒரு 60 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 30 கிராம், இது வந்து அரிசி மாவு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு இது கரம் மசாலா வந்து ஒரு 50 கிராம்னா ஒரு 15 கிராம் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான். எல்லாம் 4 கிராம் கணக்குப்படி சொல்லியாச்சு. ஆயில் போட்டுக்குவோம். தேவையான அளவு ஆயில் போட்டாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது போடுறோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு.
இதுதான் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ பகோடா கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பொறுன்னு இப்போ எடுத்துருவோம். வெந்துருச்சு, எடுத்துருவோம்.